டிடிவி தினகரன் ஏன் அமைதியாக இருக்கிறார்? 11 தொகுதியில் அவங்க அதிகபட்சம் 2 தொகுதிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒன்லி 2 கான்ஸ்டிட்யூன்சிஸ், 2 ஆர் மேக்ஸிமம் 3. அதில் தான் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அது கூட எப்படி போகும் தெரியாது. ஆகவே இது அந்த கன்சர்ன் பார்ட்டிஸே அமைதியாக இருக்காங்க. அட் ஒன் கோ பிஜேபி, அமமுக, டு சர்டன் எக்ஸ்டென்ட் பாமகவை பாக்ஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. மோர் தேன் த நம்பர்ஸில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை. ரொம்பலாம் பேசக்கூடாது. நீங்கள் வந்து ஓவரால் காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்றது நமக்கு வந்து தெரியணும். அப்புறம் தான் வந்து இந்த கான்ஸ்டிடுவன்சிஸோட விஷயம். இந்த கவர்மெண்ட் வேணுமா வேணாமான்ற, ஸ்டாலின் வேணுமா வேணாமான்றது தான் எலெக்ஷன். வேணும்னு முடிவு பண்ணிட்டா மற்றதெல்லாம் பின்னால் போயிடும். வேணான்னு முடிவு பண்ணிட்டா மற்றதெல்லாம் முன்னால் வந்துடும். அதனால் வந்து இது பெரிய அளவில் கான்ஸ்டிடுவன்சிஸ் ப்ரொஃபைலை பற்றி நம்ம பேச முடியாது. ஏன்னா வி ஆர் அட் அ லாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் சில விஷயங்களை. எடப்பாடி ஏன் இதை பண்ணாருன்னு. அதை விட முக்கியமாக வி ஆர் அட் அ லாஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வை அப்போசிஷன் இஸ் கீப்பிங் குவைட். அப்போ நிறைய விஷயங்கள் வந்து அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குமோன்ற சந்தேகம் வந்து எழுவது இயல்பானது. நமக்கு தெரியாது அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்காங்க. பட்டு அப்போசிஷன் ஏன் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸு வாயை திறக்கலன்னா மற்றவங்களுக்கு அது பேசுகிறதுக்கு எந்த விதமான லோக்கல் ஸ்டாண்டையும் கிடையாது. இல்லை என்ன மாதிரியான ரீசன்ஸ் இருக்கலாம் சார்? இந்த அண்டர் ஹேண்ட் டீலிங் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் அண்டர் ஹேண்ட் டீலிங்னால இதை பேச முடியாதுன்னு அர்த்தம். வி கான்ட் தட் வில் பி ஸ்லாண்டரஸ் கமெண்ட்டாக தான் இருக்க முடியும். தெர் ஆர் இஷ்யூஸ் மோர் தென் வாட் மீட்ஸ் த ஐ. அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து மேபி அண்டர் ஹேண்ட் டீலிங்கிறது ஒரு சஸ்பிஷன், அவ்வளோதான். அது என்ன மாதிரின்னு ஹவு கேன் வி டிஸ்கிரைப்? அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போய் இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஏரியா. அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போக முடியாது. விச் வில் பி அப்சல்யூட் ஸ்லாண்டர். அவதூறு. அது நம்ம எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அப்போ நான் அதை பற்றி பேச முடியாது. ஐ கேன் ஒன்லி ஒப்பைன் தேர் மே பி அன் அப்பர் அண்டர் ஹேண்ட் டீலிங். அது கூட வந்து கான்ஃபிடென்ட்டாக என்னால் சொல்ல முடியாது. தேர் குட் பி அன் அண்டர் ஹேண்ட் டீலிங். அதோட ஐ கேன் ஸ்டாப். அதர் தன் தட் ஐ கேனாட் கோ பியாண்ட் தட். ஐ கேனாட் கிராஸ் மை லக்ஷ்மண் ரேகா. அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அவங்களும் சில ஸ்ட்ராங்கான இடங்களை அமமுகவுக்கும் ஒதுக்கியிருக்கிறாங்க. பட் அவங்களுடைய சின்னத்தில் தான் நிற்க போகிறாங்க 11 தொகுதியிலையும் அப்படின்னு பேசுகிறோம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு களம் சாதகமாக இருக்கும் சார்? இல்லை, அவங்க தொகுதிகளும் ஐ வாஸ் டோல்டு நிறையா வீக் ஸ்பாட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நிறையா வீக் ஸ்பாட்ஸ். இப்போ சைதாப்பேட்டை கொடுத்துருக்காங்க. சைதாப்பேட்டை என்ன ஆகுறது உங்களுக்கு? மாசு வந்து ஹெவி வெயிட்டு. ஸோ இட்ஸ் ஃபினிஷ்டு. தெரியுது, நல்லாவே தெரியுது, ஓப்பனாக தெரியுது. ஒன்றும் பெரிய கமெண்ட்ரி, பொலிட்டிக்கல் கமெண்ட்ரி தேவையில்லை. பட் ஒய் ஆர் தே கீப்பிங் குவைட்? என்னென்னமோ பேசின டிடிவி தினகரன் ஏன் அமைதியாக இருக்கிறார்? 11 தொகுதியில் அவங்க அதிகபட்சம் 2 தொகுதிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஒன்லி 2 கான்ஸ்டிடுவன்சிஸ், 2 ஆர் மேக்ஸிமம் 3. அதில் தான் அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அது கூட எப்படி போகும் தெரியாது. ஆகவே இது அந்த கன்சர்ன் பார்ட்டிஸே அமைதியாக இருக்காங்க. அட் ஒன் கோ பிஜேபி, அமமுக, டு சர்டன் எக்ஸ்டென்ட் பாமகவை பாக்ஸ் பண்ணிட்டாரு எடப்பாடி. மோர் தேன் த நம்பர்ஸில் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ஆட்சேபனை இல்லை. எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. பட் கான்ஸ்டிடுவன்சிஸில் வந்து பிரேசனாக நமக்கு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கே தெரியுது இட்ஸ் அன் இன்ஜஸ்டிஸ். தோக்கிற தொகுதிகள் வாரி வழங்கப்பட்டிருக்கின்றன.